Hi friends, welcome to my channel. 2024 group 4 கேட்ட क्वेश्चन பத்தி பார்க்கலாம். Arrange the three tier system, அதாவது three tier பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் as per constitutional provisions. அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வில்லேஜ் பஞ்சாயத், இன்டர்மீடியட் பஞ்சாயத், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத், கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. நெக்ஸ்ட் क्वेश्चन பத்தி பார்க்கலாம். தொழிலாளன் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? ஹூ பப்ளிஷ் த தமிழ் நியூஸ் பேப்பர்? தொழிலாளன், அதாவது ஒர்க்கர். ஆன்சர் பார்த்தோன்னா எம் சிங்காரவேலர், மா சிங்காரவேலர் அப்படின்றது சரியான பதில். நெக்ஸ்ட் கொஷின், இரு எண்களின் மீச்சிமா ஆனது மீ பேக்காவின் 6 மடங்காகும். மீ பேக்கா 12 கொடுத்துட்டாங்க. ஒரு எண் 36, மற்றொரு எண் என்ன? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா மீ போக்கா இன்ட்டு மீச்சிமா ஈக்குவல் டு ஒரு எண் இன்ட்டு மற்றொரு எண். இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த மாதிரி சம்ஸ் வந்து மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு மீ போக்கா மீ போமா ரெண்டுமே நமக்கு வந்து தெரியணும். மீ போக்கா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ மீ பேக்கான்றது 12. ஓகேங்களா? மீச்சிமாக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மீ பேக்காவின் 6 மடங்கு. அப்போ மீ பேக்காவுடைய 6 மடங்கு 12 இன்ட்டு 6 எவ்வளோன்னா 72. இதுதான் மீச்சிமா. அதை போட்டாச்சு. ஈக்குவல் டு ஒரு எண் இன்ட்டு மற்றொரு எண் சொன்னோமா? ஒரு எண் வந்து 36, மற்றொரு எண் தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இதை அடித்து போட்டோம் அப்படின்னா ஆன்சர் 24 வரும். ஸோ ஆன்சர் 24. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். For the principal ₹10,000, the rate of interest is 15 per annum for 3 years. Find the difference between CA and SI அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது அசல் தொகை வந்து ₹10,000 ஆனது 15,000 ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா P இன்ட்டு, ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலாவாக இருக்கும். பை 100 ஹோல் ஸ்கொயர்ட் 3 + R/100. இதுதான் 3 வருஷத்துக்கான நமக்கான ஃபார்முலா. இதே வந்து இவங்க 2 வருஷம் கொடுத்துட்டு கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு வித்தியாசம் கேட்டாங்க அப்படின்னா இதோட நிப்பாட்டிடுவோம். 3 வருஷம் கேட்டாங்கன்னா இதை மட்டும் சேர்த்துக்குவோம். இதில் நம்ம என்ன பண்ணணும்? வேல்யூவாக அப்ளை பண்ணணும். Pக்கு பதிலாக 10,000, Rக்கு பதிலாக 15 அப்ளை பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் 708.75 வரும். நெக்ஸ்ட் கொஷின், ஒருவர் 2000 வந்து 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்தணும்னு கேட்டுப்பாங்க. ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு? 2000 வாங்குறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ 2000 எவ்வளோக்கு வாங்குறாரு? 6% வட்டி ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு வருஷத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு வட்டி வந்து ₹120 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ இருக்கும்? ₹120. இப்போ இந்த ₹120 வந்து அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இந்த ₹120 அப்படியே இருந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆண்டு முடிவில் ₹1000 திருப்பி கொடுத்துறாங்க. அப்போ அடுத்த வருஷத்துக்கு ₹1000 தான் வரும். அப்போ ₹1000 இன்ட்டு 6% /2. இது ரெண்டையும் அடிச்சிங்க அப்படின்னா இதில் எவ்வளோ வரும்? ₹60. அப்போ வட்டி எவ்வளோ? 180. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஒரு ₹1000 இருக்குது. அப்போ 1180 தான் ஆன்சர். ₹1000 ஏற்கனவே திருப்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட சேர்த்து ஆன்சர் இது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.